பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்து எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, உன் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனாகிய கர்த்தர் தயவாய் பிரசன்னமாக வேண்டுமாய் நம்ம நோக்கி கெஞ்சுகிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுடைய சமூகத்தில் வந்து இறங்குவானால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போமே. தேவரீருடைய சமூகம் வருகிறதுனாலே பிசாசின் கட்டில் இருக்கிற பிள்ளைகள் பூரண விடுதலை வரட்டும். நோய்வாய்ப்பட்ட பிள்ளைகள் விடுதலை வரட்டும். இன்னும் பயங்கரமான பிரச்சனைகளை பாடுகள் இருக்கிற பிள்ளைகள் பூரணமாய் விடுதலை வரட்டும். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்வீராக. அதிசயங்களை காண செய்யுங்க. தேவரின் மகிமையை எடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அவரது வசனம் ஆவியின் பட்டயம், எனது கேடகம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்துவார். வழிகளில்
அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், வசனம் தெரிந்திருக்காது, அதனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் ஆதியாகமம் 32:23 சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தேவனோடும் மனுஷரோடும் போராடி ஜெயித்தான். அல்லேலூயா. மனுஷனோடு போராடி ஜெயித்தான் மட்டுமல்ல, தேவனோடு போராடி ஜெயித்தான். ஆகவே அவனுடைய பேரை யாக்கோபு என்ற பெயரை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று மாற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே மனுஷனோடும் தேவனோடும் போராடி ஜெயிக்கிற நேரங்கள் உண்டு. நீங்கள் யார் யார் மனுஷனோடு போராடி ஜெயித்தீர்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் யார் யார் தேவனோடு போராடி ஜெயித்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவரிடத்திலே போராடி ஜெபித்து ஜெயித்து கொள்ளுங்கள் என்று அன்பாய் கேட்கிறேன். ஆனால் உங்களுக்கு முன்னால் இருக்கிற நான், உங்களோடு பேசுகிற நான், மனுஷனோடு போராடி தோற்று போனேன். அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்குல்ல? மனுஷனோடு போராடி நான் தோற்று போனேன், தேவனோடு போராடியும் தோற்று போனேன். மனுஷனோடு போராடி தோற்று போனேன், தேவனோடு போராடியும் தோற்று போனேன். அது என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 24-25 ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே நான் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடத்தி கொண்டிருந்தேன். அதற்கு பிள்ளைகள் சைதாப்பேட்டையிலிருந்து, எக்மோர்லேருந்து, வியாசப்பாடியிலிருந்து, அம்பத்தூர்லேருந்தெல்லாம் தூரமான இடங்களிலிருந்து பிள்ளைகள் வருவார்கள். என்றால் அவ்வளவு ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கிறது என்பதனால ஓடி 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 வந்து அட்மிஷனுக்காய் காத்து கிடப்பார்கள். இதை பார்த்த மற்ற ஸ்கூல்காரர்களுக்கு என்னிடத்தில் பொறாமை வந்தது. அட்மிஷன் கிடைக்காதுங்க. ஆகவே அவர்களுக்கு பயங்கர பொறாமை வந்தது. அதில் ஒரு சகோதரர், அவர் அதற்கும் 7-8 ஆண்டுகளுக்கு முன்னே ஸ்கூல் நடத்துகிறவர், அயனபுரத்தில் இங்கேயே நடத்துகிறவர். அவருடைய பேர் துரைராஜ். இந்த துரைராஜ் என்னை அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் என்ன செய்தார், ஒரு ராஜதூத் பைக்கில் வந்தார். கார் வைத்திருக்கிறார், சுமோ வைத்திருக்கார், எல்லா வசதியும் இருக்கிறது. ஆனால் ஒரு ராஜதூத் பழைய பைக்கில் வந்து இந்த பில்டிங்க்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறார். நான் தற்செயலாய் வந்தபோது அவரை பார்த்தேன். என்ன தெரியலையே, இவருக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் பார்த்தேன். பார்த்தா என்னை பார்த்த உடனே அவர் வண்டியை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். போயிட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதினார். ஒரு கம்ப்ளைண்ட், பயங்கரமான கம்ப்ளைண்ட் எழுதினார். என்ன தலைப்பு? அடுத்த கும்பகோணம் அயனாவரம். தலைப்பு என்னது? அடுத்த கும்பகோணம் அயனாவரம் தலைப்பு போட்டு ஒரு லெட்டர் எழுதினார். அது அர்த்தம் என்ன? கும்பகோணத்தில் ஒரு கூரை வைத்த ஒரு பள்ளிக்கூடம் எரிந்ததுனாலே 13 பிள்ளைகள் செத்து போனார்கள். செத்து போய் கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆகவே அடுத்த கும்பகோணம் அயனாவரம் என்று எழுதி என்னவாம், இங்கே அட்ரஸ் எல்லாம் போட்டு, இங்கே மேலே வீடு நடக்கிறது, வீடு வைத்திருக்கிறார்கள், அங்கே கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணுகிறார்கள், இந்த ஸ்கூல் எரிய போகுது என்று ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், அவர் வந்து நின்ற போது என்னுடைய மோட்டர், அந்த ஃப்ரண்ட்ல இருக்க மோட்டருடைய பேரிங் போய்விட்டது. ஆகவே அது கொஞ்சம் கட ஓடிச்சு. இதுக்கு என்ன எழுதினார், அங்கே லேத் மெஷின் வைத்து ஓட்டுகிறார்கள். ஒன்று கேஸ் வைத்திருக்கிறார்கள், 2வது லேத் மெஷின் வைத்திருக்கிறார்கள் என்று போட்டு எழுதிவிட்டு, நான் ரெகக்னிஷனுக்காக அப்ளை பண்ணியிருந்த சானிட்டரி சர்டிஃபிகேட் இல்லை என்றால் ரெகக்னிஷன் கிடையாது. மட்டுமல்ல, ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட், பில்டிங் ஸ்டெபிளாக இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லி அதுக்கான சர்டிஃபிகேட். இந்த 2 சர்டிஃபிகேட்டையுமே அங்கே இருக்கிற கிளார்க்குக்கு, அந்த ஹெட் கிளார்க்குக்கு நிறைய பணத்தை கொடுத்து உருவி விட்டார். ஆகவே எனக்கு ரெகக்னிஷன் கொடுக்க முடியாது. ரெகக்னிஷன் கொடுக்க முடியாமல் அதிகாரிகள் என்னுடைய ரெகக்னிஷனை கேன்சல் பண்ணி விட்டார்கள். அப்படி கேன்சல் பண்ண உடனே அன்றைக்கு பயங்கர பிரச்சனை ஸ்கூலில் வருது. பிள்ளைகள் +2 எக்ஸாமினேஷன் எழுத வேண்டும். பியூலா +2 எழுதுகிற நேரம், பியூலாவும் மற்ற அநேக பிள்ளைகள் +2 எழுதுகிற நேரம், பிள்ளைகள் +2 எக்ஸாம் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது.
பயங்கரமான கலாட்டா பிரச்சனைகள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆட்கள். அப்படி பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு மிக அன்பார்த்த பிள்ளைகள் எல்லாம் எனக்கு விரோதமாய் மாறி போய்விட்டார்கள். ஆகவே ராத்திரியில நான் தூங்கி கொண்டிருக்கிறேன். விடியற்காலை 4 மணிக்கு கியூ பிரான்ச் சிஐடி டைரக்டர், அவர் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒருவர், கியூ பிரான்ச் சிஐடி டைரக்டர் எனக்கு ஃபோன் பண்ணுகிறார். அது லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணுகிறார், செல்ஃபோனில் இல்லை, லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க என்று கேட்டார். வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் யாரையான்னு கேட்டேன். நான் கியூ பிரான்ச் சிஐடி டைரக்டர் பேசுகிறேன், உடனே உயிர் தப்ப ஓடி போங்க, உன்னை கொல்லுகிறதற்கு ஆட்கள் திட்டம் போடுகிறார்கள். அல்லேலூயா. அது யாருன்னு நான் சொல்ல முடியாது. இதை லெட்டர் எழுதினவர் துரைராஜன் சொல்லிவிட்டேன். ஆனால் என்னை கொல்லுகிறதற்கு முயற்சி எடுத்தவர்கள் யார் என்று அவர் சொன்னார் எனக்கு. ஆனால் நான் இங்கே சொல்ல முடியாது. கொல்லுகிறதுக்கு முயற்சி எடுக்கிறார்கள், உடனே தப்பித்து ஓடிவிடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது ஐயா, என்னுடைய மனைவியும் பிள்ளைகளுக்கு இருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன்னு சொன்னார். நான் உயிர் தப்பி இந்த பில்டிங்கில் இருந்து மேலே செகண்ட் ஃப்ளோரில் வீட்டில் இருந்தேன். உயிர் தப்பி நான் ஓடி போய்விட்டேன். ஓடி போய் எங்கே போனேன் என்று யாருக்கு, போலீஸுக்கு தெரியும், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் சொல்லித்தானே நான் ஓடி இருக்கிறேன். ஆகவே அவர்களுக்கு தெரியும். போய் மறைந்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன். இப்படி நாட்கள் கடந்தது. என்னுடைய பிள்ளைகள் எக்ஸாமினேஷன் எழுத முடியவில்லை. 2 நாள் எக்ஸாம் எழுத முடியவில்லை. அந்த கொஸ்டின் பேப்பரை திரும்ப ஆயத்தப்படுத்தி புதிய கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி பிள்ளைகளை எக்ஸாம் எழுத வைத்தார்கள். ரிசல்ட் கொடுத்தார்கள். பியூலா ஸ்டேட் லெவல் வாங்குவாள் என்று ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு கமா மிஸ்டேக் கூட இல்லாமல் எழுதுகிறாள், ஒரு ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக் கூட இல்லாமல் எழுதுகிறாள். ஆகவே கட்டாயம் ஸ்டேட் லெவல் வந்து விடுவாள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இவளுக்கு டென்ஷன் தாங்க முடியலை. அப்பா எங்கே போகிறாங்க தெரியாது. நான் வீட்டுக்கு சொல்லவில்லை நான் எங்கே போயிருக்கேன்னு. வீட்டுக்கு சொன்னால் இவர்கள் என்னை கொண்டு போடுவார்கள் என்பதனால சொல்லவில்லை. ஆகவே டென்ஷன் தாங்க முடியாமல் அவள் கலங்கி அழுது கொண்டிருந்தாள். பரிசு எழுத சொன்னால் 2வது நாள் பரிசு எழுத சொல்கிறார்கள். இல்லை, நான் பரிசு எழுத மாட்டேன், எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும், எனக்கு எங்கள் அப்பா தான் வேணும் என்று அழுது கொண்டு இருந்தாள். அவளை ஆறுதல் படுத்தி கொண்டு போய் எழுத வைத்தார்கள். எப்படி 2 பக்கத்திலும் இவளுக்கு அந்த ரூமுக்கு 2 பக்கத்திலும் 2 ரூம்லையும் வாசல்லையும் 2 AK-47 துப்பாக்கி வைத்து கொண்டு காவலாளர்கள் காவல் காத்தார்கள் இவளைக்கு. என்னால் இவளை கொண்டு போடுவார்கள், பெரிய மகளை கொண்டு போடுவார்கள். அந்த மகன் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த 2 பிள்ளைகளை வெளியே தெரியும். இவர்கள் 2 பேரை கொண்டு போடுவார்கள். பாதுகாப்பு கொடுத்தார்கள். மகன் சுத்திட்டு தான் இருக்கான், அவன் ஒருத்தன் இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படியும் தப்பித்து கொண்டோம். நாங்கள் உயிர் பிழைத்தோம். அல்லேலூயா. நாங்கள் உயிர் பிழைத்தோம். ஆனால் எங்கள் பள்ளிக்கூடம் சீரழிந்து போய்விட்டது. ஒன்றும் செய்ய முடியாமல் எங்கெங்கோ பிள்ளைகள் வருவார்கள், எல்லாம் சீர்விட்டு போயிட்டு நாங்கள் நொறுங்கி போனோம் என்று சொல்லலாம். நொறுங்கி போனோம், அழிந்து போனோம். அப்படி அன்றாட செலவுக்கு கூட, சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுகிற நாட்கள் எல்லாம் வந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது மனுஷனோடு நான் போராடி தோற்று போன காரியம். அவரோடு போராடி என்னால் ஜெயிக்கவே முடியவில்லை. அவர் ஜெயித்து கொண்டார். இப்பொழுது நல்லா இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அடுத்ததாக, தேவனோடு போராடியும் நான் தோற்று போனேன். ஒரு நாள் 2000ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி நாங்கள் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லே போய்கொண்டிருக்கிறோம். அப்படி போய்கொண்டிருக்கும்போது நம்ம சர்ச்சை தொடங்கவில்லை. சர்ச்சை தொடங்கிறது இன்னும் 2 மாதம் இருக்கிறது. அப்படி எல்லாம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்படி போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று நான் அந்த எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் உண்டு, அந்த ரூமில் இருந்து நான் வெளியே வந்து பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்தேன். எல்லாம் பல தடவை சொன்ன காரியம்தான். ஒரு பயங்கரமான வெளிச்சம் என் மேல் உதித்தது. சூரிய வெளிச்சத்தை காட்டிலும் பல மடங்கு அதிகமான வெளிச்சம். ஆனால் கண் கூசவில்லை. நான் அப்படியே திகைத்து போய் நின்றேன். அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு சத்தம் வந்து, யார் முகத்தை பார்க்கல, நான் யாருடைய அடையாளத்தை பார்க்கவில்லை. அந்த வெளிச்சத்தில் ஒரு சத்தம் வந்தது, மகனே
சர்ச்சுக்கு வரப்போகிறவர்களுக்கு சாப்பாடு போடு. எனக்கு மனம் பதைத்து போயிற்று. எனக்கு அப்பொழுது 3 கோடி ரூபாய் பேங்க்ல கடன் இருக்கிறது. மட்டுமல்ல 65 லட்சம் ரூபாய் சின்ன சின்ன கடன்கள், 5 பைசா 7 பைசா 10 பைசா வட்டியில 65 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரிடத்துல? அப்பா, நல்லவங்க எவ்வளவோ இருக்காங்கப்பா, அவங்களிடத்துல சொல்லுங்க, நாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னேன். 2வது திரும்பவும் அதே சத்தம் அதுபோலே துரித்தது. மகனே, சர்ச்சுக்கு வரப்போகிறவர்களுக்கு சாப்பாடு போடு. நான் திரும்பவும் அதைத்தான் சொன்னேன். நான் போராடுகிறேன். அப்பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து, மகனே, சரின்னு மட்டும் சொல்லு, சரின்னு மட்டும் சொல்லு மகனே. இந்த வார்த்தை உண்டவர் ஆண்டவரையும் அன்பாய் சொன்னார். அப்படி என்னிடத்துல அன்பாய் சொன்னார். சரின்னு மட்டும் சொல்லு மகனே. அதற்கு மேல என்னாலே தேவனோடு போராட முடியவில்லை. சரிங்கப்பா என்று சொல்லி அழுது கொண்டே நான் ரூமுக்குள்ளே போய்விட்டேன். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னபடி இன்றைக்கும் நம்முடைய சபையிலே சாப்பாடு நடக்கிறது. ஒரு குறையும் இல்லாமல் சாப்பாடு நடக்கிறது. தேவன் நம்மை நடத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில யார் யார் மனுஷனோடு போராடி தோற்று போனவர்கள்? நான் நேற்று முன்தினம் இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும்போது என்னை அறியாமல் தாழத் தொடங்கினேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னப்பா இந்த தோல்வி, ஏன் ஆண்டவரே இந்த தோல்வி என்று சொல்லி நான் பயங்கரமாய் அழத் தொடங்கினேன். ரொம்ப நேரம் அழுதேன். அதன் பிறகு என்னை ஆறுதல் படுத்தி கொண்டேன். உங்கள் வாழ்க்கையில மனுஷனோடு போராடி தோற்று போய் அழுது கொண்டே இருக்கிறீர்களா? தேவனே, நான் ஏன் இப்படி தோற்று போக வேண்டும் என்று அழுகிறீர்களா? மனுஷனோடு போராடி நீங்கள் தோற்று போனீர்கள். தேவனோடு போராடியும் நீங்கள் தோற்று போனீர்களா? ஆனால் யாக்கோபு மனுஷனோடு போராடி ஜெயித்தார், தேவனோடு போராடி ஜெயித்தார், இஸ்ரவேல் என்று பெயர் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓசியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். நான் இந்த மனுஷனோடும் தேவனோடு போராடி ஜெயித்த இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவனுடைய கிளைகள் ஓங்கி படரும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற கிருபை உள்ள வார்த்தைகளை பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் இஸ்ரவேலுக்கு நான் பனி போல் இருப்பேன் என்று ஏன் சொன்னார்? மழை பெய்தால் நம்முடைய உடம்பு நனையும், உண்மைதான். ஆனால் முழுது தொப்பை நனைய மாட்டோம். மழை பெய்தால் கொஞ்சம் நனையாத இடங்கள் இருக்கும். ஆனால் பனி பெய்தால் நனையாத இடமே இருக்காது. பனி அப்படிப்பட்டது, உடம்பு முழுவதையும் நனைத்து விடுமாகவே உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னால் அது நிறைவானது அல்ல. ஆனால் ஆசீர்வாதம் பனி பெய்யும் என்றால் அது நிறைவானது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இதுவரையிலும் ஆசீர்வாதமான மழை பெய்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் ஆண்டவனுக்கு செய்கிறது ஆசீர்வாதமான பனியை உண்மையில பெய்ய செய்வார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு சாட்சியா நிற்பாயா? ஆண்டவருக்காய் நிற்ப, ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 110:3 சொல்லுகிறது. வாசிங்கப்பா தம்பி. உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாயும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாயும் இருப்பார்கள். விடியற்காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய், காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய எவ்வன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய எவ்வன ஜனம் உனக்கு பிறக்கும். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு
நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் சோர்ந்து போகிறீர்கள் அல்லவா? படிக்கிற பிள்ளைகள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாததுனாலே நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போகலாம். நல்ல கல்லூரியில அட்மிஷன் கிடைக்காததுனாலே நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போகலாம். திருமணம் ஆக வேண்டிய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் திருமணம் ஆகாததுனாலே நீங்கள் சோர்ந்து போகலாம். கர்ப்பத்தின் கனி கிடைக்காததுனாலே சோர்ந்து போகலாம். ஏதோ காரியங்களினாலே நாம் சோர்ந்து போகிற போது சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எவ்வன ஜனம் உனக்கு பிறக்கும் என்றால் என்ன அர்த்தம்? உன்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்று அர்த்தம். உபாகமம் 33:13 வாசித்து பார்த்தால் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டது என்று வாசியுங்கள். யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதா. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் யோசேப்போடு கம்பேர் பண்ண முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். அவன் எந்த பாவத்துக்கும் உடன்படாதவன், எந்த நேரம் ஜெபத்திலே தரித்திருக்கிறவன், ஆண்டவரை தரிசனத்திலே காண்கிறவன். அந்த யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுங்கள். நானும் ஒரு யோசேப்பை போல எப்போது ஜெபிக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிப்பீர்களா? எந்த நேரம் தியானிப்பீர்களா? மட்டுமல்ல, என்னை தேடி பாவம் வரும்போது அதற்கு நான் உடன்பட மாட்டேன். பாவமான காரியம் என்ன? அவனிடத்தில் ஒரு பெண் அவனை அடைய முயற்சி எடுத்தாள், அவன் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு சொன்னான். ஆகவே அவனை ஜெயிலே போட்டார்கள். அவன் வாய் திறக்கவே இல்லை, அவன் மௌனமாக இருந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு பிள்ளைகளே, நாம் கூட இப்படி உலகத்திலே பாடுகள் நம்மை தேடி வரும்போது நாம் வாய் திறவாமல் மௌனமாய் இருப்போமானால் ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்தி உயர்த்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 33:27 வாசிக்க கேட்போம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அநாதி தேவன், காலாகாலத்துக்கு தேவன், அவர்தான் உனக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவருடைய நித்திய புயங்கள், மாறாத புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆண்டவர் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்லி இருக்கிறாரே, அந்த புயங்களிலே தான் உன்னை தாங்குவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கிருபையாய் தாங்குவார். இங்க பாட்டு ஒன்று பாடினார்கள், அப்பாவுடைய தோளிலே என்னை சுமந்து செல்லுவார் என்று பாடினார்கள். தாய் தேற்றுவாள், அப்பா சுமந்து செல்வார். அதுபோல உங்களையும் என்னையும் சுமந்து செல்லுகிறதற்கு ஒரு தேவன் உண்டு. என்னை சுமந்து செல்லும் தேவன் ஒருவருண்டு, எந்தன் வழிகள் எல்லாம் என்னை சுமந்து செல்வார். என்னை சுமந்து செல்லும் தேவன் ஒருவருண்டு, எந்தன் வழிகள் எல்லாம் என்னை சுமந்து செல்வார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல் தந்தையும் இயேசு என்னை சுமந்து செல்வார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல் தந்தையும் இயேசு என்னை சுமந்து செல்வார். என்னை சுமந்து செல்லும் தேவன் ஒருவருண்டு, எந்தன் வழிகள் எல்லாம் என்னை சுமந்து செல்வார். ஓசியா 14:5 தானே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, லீலி புஷ்பத்தை போல மலர்வான் என்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை அது மிக சந்தோஷம் என்று நினைப்பீர்கள். நீங்கள் ஊட்டிக்கு போயிருப்பீர்களா என்று தெரியாது. நீங்கள் ஊட்டிக்கு போயிருப்பீர்களானால் அந்த மலை ட்ரெயினில் போவீர்களானால் எட்டி பார்த்தால் 1000 அடி 2000 அடி ஆழத்துக்கு அந்த மலை சரிவு இருக்கும். அதில் மரங்கள் நிறைவாய் வளர்ந்திருக்கும். அதில் முட்செடிகள் அதிகமாக இருக்கும். இதில்
அதிலே லீலி புஷ்பங்களும் மலர்ந்திருக்கும். அல்லேலூயா. லீலி புஷ்பங்களும் மலர்ந்திருக்கும். அங்கே காற்று அதிகமாய் வீசுகிறதுனாலே இந்த லீலி புஷ்பம் அந்த முள்ளுகள்ல பட்டு கிளியும். முள்ளுகள்ல அப்படி பட்டு கிளியும் போது அது மணங்கமழும். அல்லேலூயா. அருமையான மணங்கமழும். ஆண்டவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்கிறது? நீ வாழ்க்கையை ஓட்டும் போது, உடைய வாழ்க்கையை நீ நடத்தும் போது பிரச்சனைகள், பாடுகளாகிய முள்ளுகள் உண்மையில குத்தி நீ கிழிக்கப்படுகிறாய். அல்லேலூயா. நான் அநேக தடவை அநேக நேரங்களிலே குத்தி கிழிக்கப்படுகிறேன். என்னை ஆண்டவர் அப்படி குத்தி கிழிக்கிறதுனால நான் மனங்கமழ ஆண்டவர் கிருபை செய்கிறதற்காய் என் தேவாதி தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். யார் யார் முட்களினாலே குத்தி கிழிக்கப்படுகிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, வாசியுங்கள். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, அப்படியே குமாரதிகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவனும் இருக்கிறாள். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழுகிறது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று நம்மை வாழ்த்துகிறவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டு போய்விடுகிறது. முட்களினாலே கிழிக்கப்பட்டு போய்விடுது. அப்படி கிழிக்கப்பட்டு போகிற அநேக அனுபவங்கள் உண்டு. 35 ஆண்டுகளுக்கு முன்னே நான் திடீரென எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு தங்கச்சி, அவருடைய பேர் ரூபி விக்டர். அந்த ரூபி விக்டர் மிக சீரியஸா இருக்கிறார்கள், உடனே வாருங்கள். அவர்கள் ஆம்பூரை சேர்ந்தவர்கள். நாங்கள் அவர்களை பெங்களூர்ல ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த ரூம் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் எனக்கு. நான் அவசரமாய் புறப்பட்டு அங்கே போனேன். அங்கே போய் அந்த ரூமிலே போய் பார்த்தால் அந்த ரூமிலே அவள் இல்லை. அவளை ஒருவேளை டெஸ்டுக்கு கூட்டிக் கொண்டு போயிருப்பார்கள் என்று நினைத்து நான் அப்படியே வெளியே வரும்போது பக்கத்து ரூமில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், ரூபி இந்த பக்கத்து ரூமில் தான் இருக்கா என்று சொன்னார்கள். அங்க போய் பார்த்தா அவ என்ன செய்திருக்கிறா? எல்லாருக்கும் ஏசப்பாவுடைய அன்பை சொல்கிறாள். இவளுக்கு வந்த நோய் என்ன? இவனுடைய மூளையிலே ஒரு அமீபியாசிஸ் என்று சொல்லுகிற ஒரு கிருமி, மூளையில ஒரு கிருமி. அது ஒரே நாளிலே லட்சக்கணக்காய் பெருகும். இப்பொழுதும் போன வாரத்துல கேரளாவிலே அமீபியாசிஸ் வந்து 4 பேர் செத்து போனார்கள். இதே அமீபியாசிஸ் தான். அது ஒரு பயங்கரமான வைரஸ். அது வந்து விட்டால் ஒரே நாளிலே லட்சக்கணக்காய் பரவி அப்படி செத்து போவார்கள். இந்த ரூபிக்கு இருக்கிறது அந்த வைரஸ் தான். ஆனால் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ஏசப்பா என்று சொல்லி கொண்டிருக்கிறாள். அம்மா என்று கூப்பிட்டேன். ஓடி வந்தாள். அண்ணா, நான் இன்றையோ நாளைக்கோ செத்து போவேன்னா, எனக்கு வந்திருக்கிற நோய் அப்படிப்பட்டதண்ணா. ஆகவே அதுக்குள்ள எப்படியாவது சிலருக்கு இயேசுவை அன்பை சொல்லி கொண்டிருக்கிறேன்னா என்று சொன்னாள். என்னுடைய உள்ளவப்படி பதைத்தது. நான் தேம்பி அழத் தொடங்கி விட்டேன். அழுது கொண்டே அவளுடைய தலை மேலே கை வைத்து அழுது கொண்டே அவளை வாழ்த்தினேன். வாழ்த்தி விட்டு நான் வந்து விட்டேன். அடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தால் அவளுக்கு ஒரு வைரஸும் இல்லை. அவள் பரிபூர்ணமாய் சுகம் பெற்று விட்டாள். ஏன் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடாது? ஹல்லேலூயா. இன்றைக்கு 35 ஆண்டுகளாய் நல்ல சுகத்தோடு இருக்கிறாள் ஆம்பூர்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை தொடுகிறதற்கு ஆண்டவர் வாஞ்சியாய் காத்திருக்கிறார். உடைய வேதனை என்ன? உடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையோ அவர் பார்க்கிறார், என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையோ அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர்.
அந்த மகளை இன்று நல்ல சுகத்தோடு வைத்திருக்கிறார். அவருடைய கணவனார் பேர் விக்டர். பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள். அவள் ஒரு டிஓ ஆக இருந்தாள் வேலூர்ல, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டிஓ ஆயிருந்து இப்போ ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிற ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். அடுத்ததாக வேதம் சொல்லுது ஓசியா 14:5 தம்பி வாசிங்க. லீபனோனை போல வேறொன்று நிற்பான். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். அவன் லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். லீபனோனால் லெபனான், லெபனான் மலை, அந்த மலையை போல வேரூன்றி நிற்பான். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? எனக்கு நிற்க நிலை இல்லை, எனக்கு நிற்க நிலை இல்லை, நான் அசைக்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லுவீர்களானால் என் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ லீபனோனை போல வேரூன்றி நிற்பாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே. அன்பு பிள்ளைகளே, எப்போதும் உங்களுக்கு முன்னாலே யாரை வைத்திருக்கிறீர்கள்? எதை வைத்திருக்கிறீர்கள்? உடைய நினைவெல்லாம் என்ன? உடைய பேச்செல்லாம் என்ன? ஹல்லேலூயா. நீ நினைக்கிறதும் பேசுகிறதும் எல்லாமே கர்த்தரை குறித்தே இருந்தால் கர்த்தர் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 62 சங்கீதம் 62:6 சொல்லுகிறது, நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கைகளை தட்டுங்களேப்பா. நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா 14:5 தானே திரும்ப வாசியுங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும். லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். மலைக்கு வேர் இல்லை, அது அசையாமல் இருக்கிறதற்காக அப்படி சொல்லப்படுகிறது. அவன் வேரூன்றி நிற்பான். நீயும் நானும் மறுபடியும் வேர் பற்றுவோம் என்று 2 ராஜாக்கள் 19:30 சொல்லுது. நாம் மறுபடியும் வேர் பெற்றோமா? வாசியுங்கள். உனக்கு அடையாளமாய் இருப்பது, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். எத்தனை அதிசயம் பாருங்கள். நீ பிடுங்கப்பட்டு எறியப்பட்ட ஒரு செடியை போல இருக்கலாம், நீ காய்ந்து போகிற நிலையில் இருக்கலாம். ஆண்டவரோ உன்னை பார்த்து சொல்கிறார், நீ மறுபடியும் வேர் பெற்றுவாய். ஹல்லேலூயா. இருதயத்துல கை வைத்து சொல்லுங்களேன், ஆண்டவரே, நான் பிடுங்கப்பட்ட ஒரு செடி, நான் தூக்கி எறியப்பட்ட ஒரு செடி, நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு செடி என்று நீ சொல்லும் போது நீ உன்னை திரும்ப வேர் பெற்ற செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொலோசியர் 2:6 நீ இயேசுவுக்குள் வேர் பெற்றுவாய். வாசியுங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல் கர்த்தரை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஹல்லேலூயா. அவரிடத்துல வேர் கொண்டு ஆண்டவரிடத்துல வேர் பற்றுவாய். ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன்னுடைய வேரை யாரும் பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா. நீ பலனடைந்து காய்த்து பூத்து காய்த்து கனி கொடுப்பாய். ஆண்டவர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுதியான கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஒரு அருமையான பாடல் ஒன்றுண்டு. யாக்கோவே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரம்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரம்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே
60 அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள்ல வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். முக்கியமான வசனம். உன் ஜனம் யாவரும் நீதிமான்களும் உன்னுடைய ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, சில நாட்களுக்கு முன்னாலே ஆண்டவருக்கு எனக்கு நம்முடைய சபையின் பிள்ளைகளை குறித்து சொன்னார். உன்னுடைய ஜனங்கள் யாவரும் நீதிமான்கள். இருக்கிறதுல ஒருவரையும் ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. நீங்கள் அனைவரும் நீதிமான்கள். ஹல்லேலூயா. அவருடைய கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நான் நட்ட கிளைகள் பிடுங்கி எறியப்பட்ட நேரத்தில் ஆண்டு உன்னை திரும்ப நட்டு உன்னை பயனுள்ள பாத்திரமாய் உருவாக்குறார். ரோமர் 11 அதிகாரம் 16 வசனம் சொல்கிறது. வாசியுங்கள். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். நீங்கள் எல்லாரும் வேர், நாம் எல்லாரும் வேர். நம்முடைய கிளைகள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க முதலாவது நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். மனசாட்சியை தொட்டு பேசுங்கள். ஒருவேளை இன்னும் உங்களிடத்துல பாவம் இருக்குமானால் அந்த பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல சாட்சிகளை நிற்பீர்களா? ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஓசியா 14:7 சொல்லுகிறது, தானிய விளைச்சலை போல செழிப்பீர்கள். அல்லேலூயா. சொல்லுங்களே, தானிய விளைச்சலை போல செழிப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை செழித்து ஓங்கும். குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி செழிப்பை கட்டளையிடுகிற ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கண்களை மூடுவோமா? என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் வேர் பற்றி பூத்து குலுங்கி காய்த்து கனிதரும் காலம். இந்த காலத்துல நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து புறப்படும். இன்று சொல்லு, நான் என் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், என் ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிப்பேன், ஜீவனை கொடுப்பேன். யார் யார் இயேசுவுக்காய் ஜீவனை கொடுக்க ஆயத்தம்? இருதயத்தில் கை வைப்பீர்களா? நீ மனுஷரோடும் தேவனோடும் போராடி ஜெயிக்க அழைக்கப்பட்டவன். நீ ஜெயிப்பாய். நல்ல கர்த்தாவே, என் அருமை பிள்ளைகள் மனுஷனோடும் தேவனோடும் போராடி ஜெயித்த யாக்கோபை போல ஜெயித்து இஸ்ரவேல் என்று பெயர் பெறுகிறதற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சீக்கிரம். உங்களுக்கு என்ன ப்ரோகிராம் பிடிச்சிச்சா? அப்ப நான்